தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய், தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த 4வது மாதத்தின் முதல் நாளிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் சமூகத்தினராக கொண்டு வருவதினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து வந்திருக்கிற உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகம் நமக்கு நிலையான ஒரு உலகம் கிடையாது, ஒரு நிரந்தரம் கிடையாது. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது போன்று இந்த உலகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த உலகத்திலே நம்ம வாழ்கின்ற வரையில கர்த்தர் நமக்கு அருளியிருக்கிறதான சகலவிதமான காரியங்களினாலையும் நன்மைகளினாலையும் நாம் அனுபவித்து சாட்சியாய் வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் ஜீவித்து நமக்காக நியமித்து வைத்திருக்கிறான ஒரு நிலையான நகரத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? போய் சேர வேண்டும். இதுதான் கடவுளுடைய அனாதை திருமணமும் திட்டமுமாய் இருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பலனான நகரம் என்கிற தலைப்பின் முதல் தேதியிலே வாக்குத்தத்த செய்தியாக பகிர்ந்து கொண்டது எனக்கு நினைவிருக்கிறது. இதனாலே நிலையான நகரம் நாம் போய், அதாவது இந்த உலகத்தை விட்டு தேவனிடத்திற்கு போகின்ற பொழுது நமக்கு ஒரு நிலையான நகரத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்ம வாசித்த எபிரேயரின் புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தெரிகிறோம். இதுதான் இந்த மாதத்திற்குரியதான கற்றுக் கொடுத்ததான வார்த்தை. நிலையான நகரம் இந்த உலகத்திலே இல்லை, வரப்போகிறதை நாடி இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன? தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நீங்களும் நான் பிரவேசிக்கத்தக்கதாக அது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரவை நோக்கி நாம் இந்த உலகத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் நிலையான உலகம் இல்லை என்பதை இந்த எழுதினவர் இங்கே குறிப்பிட்டு எழுதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதே ஒரு வார்த்தையை பேதுரு எழுதும்போது அவர் கொஞ்சம் வேறு விதமாக அவர் எழுதுகிறார். 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். அதாவது பூதங்கள், இந்த பூமியானது வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் சீக்கிரமாய் வருகிறது, மறுபடிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் போதும். இங்கே பேதுரு சொல்லும் பொழுது அவர் எபிரேயர்கள் எழுதும்போது எப்படி எழுதுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, வரப்போகிறதை நாடி தெரிகிறோம் என்று எழுதுகிறார். இங்கே பேதுரு எழுதுகின்ற பொழுது தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்து இருக்கிறோம். காத்திருக்கிறோம். எப்பொழுது வரும்? ஆண்டவருடைய நாள் எப்படி வரும்? அப்படி வருகின்ற நாளிலே இந்த பூமி எல்லாம் அழிந்து எரிந்து
சொல்லி அவர் சொல்லிட்டு பார்த்தோம். இல்ல எப்படி பாடங்கள் எப்படி போகுமா மடம் என்று இங்க மியான்மர்ல நிலநடுக்கம் நடந்தப்போ 32 மாடி கட்டடம் இல்லையா, அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே எழுந்தது தரை மட்டும். அந்த மாதிரி மட என்று இந்த பூமியில இருக்கிற கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்கள் என்ன செய்யும்? மடமடன்னு விழும். இந்த பூமியில உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா வஸ்துக்களும் தீயினாலே அது எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லி பேதுரு சொல்லியிருக்கிறார். கொரிந்தியருக்கு 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-2 வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நிச்சயமான வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவிர்த்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாங்கி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இது அழிந்து போகக்கூடியதான ஒரு உலகம். ஆனால் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த உலகம், அந்த ராஜ்யம், அது அழிவில்லாதது, அது நித்தியமான வீடு என்று சொல்லி, அது பரலோகம் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் இல்லையா பல விதமான காரியங்களை அனுபவிப்பதற்கு தவித்துக் கொண்டிருக்கிறோமா? அங்க சொல்றாரு பரம வாச ஏனெனில் இந்த கூடத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்ப்போம் என்று சொன்னால், நான் எப்போ அந்த நித்திய வீட்டுக்கு போவேன், அந்த பரம வாசத்துக்கு நான் எப்பொழுது போவேன் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில மனிதர்கள் அந்த ஒரு தவிப்பு இல்லாமல் இந்த உலகம் போதும், இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் போதும், இதில் இருக்கிற நன்மைகள் எனக்கு போதும் என்று சொல்லி இந்த உலகத்தையே நாடி ஓடுகிறதையும் பார்க்கிறோம். கொலோசையருக்கு பவுல் எழுதுகின்ற பொழுது நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். அப்போ நம்ம பூமிக்குரியவர்களாகிய நாம் இந்த பூமிக்குரியவர்களை தேடாமல் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த மேலான காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் உலகத்துக்கு அதிசீக்கிரமாய் வரப்போகிறது. ஆகையாலே அந்த ராஜ்யத்திற்கு நாம் காத்திருந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்க இன்றைக்கு நம்ம உலகத்துல காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இது அழிந்து போகிறதான வீடு, இது அழிந்து போகிறதான உலகம், நமக்கென்று ஒரு நித்திய வீடு, ஒரு சுதந்திர பங்கு பரலோகத்தில் ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறத நம்ம நினைச்சிடும், நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? 20 வசனம் கூட உண்டு. அதாவது ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறத இந்த மனிதனுடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை என்று சொல்லி கொரிந்தியர் இல்லை என்ன செஞ்சுக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். இப்போ இந்த பரலோகத்தை குறித்து ஒரு சில வசனங்களை நான் ஞாபகப்படுத்தி விட்டு இந்த செய்திக்குள்ள நான் கடந்து போகிறேன். 1 தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 14 வாசிங்க. 6வது அதிகாரம் எல்லாவற்றையும் உயிரோடத்தை செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் தொன்னில் பிரார்த்தனையின் முன் நின்று
நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கப்படின இயேசு கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் நம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாபமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவர் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமென் சொல்லி அவர் எழுதுகிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய நபர் எப்படிப்பட்டவர் என்பதை ரொம்ப அழகான வார்த்தைகளின் மூலமாக பவுல் இங்கே விவரித்து எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பிரசன்ன மாறுதலை தேவன் நம்முடைய காலத்திலே வெளிப்படுத்தும்படியாக வைத்திருக்கின்றார். அப்ப நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் ஆகணும். அவர் அந்த பரம ராஜ்யத்திலே அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பதை அது ஒவ்வொரு வசனமா அவளுக்கு நேரம் போறார். அவ்வளவு அழகான வார்த்தைகளை இங்கே பவுல் எடுத்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பிரசன்ன பகுதியில நீங்களும் நான் கண்டிப்பா நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நித்திய வாழ்வுக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது நிச்சயமாக நாம் பார்த்தால் அதை அனுபவித்து நாம் பேச போக முடியும். வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23 எழுத்து வாசிக்கிறேன். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதை வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கணத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காரம் இல்லாதபடியாக அதன் வாசல்கள் கதவு அடைக்கப்படுவதே. அங்கே ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாக இருப்பார். அங்கே இப்படிப்பட்ட வெளிச்சம் எல்லாம் அங்கே இருக்காது. ஆண்டவரே நமக்கு வெளிச்சமாக அவர் இருப்பார். அவருடைய மகிமையினாலே நம்மை மகிமைப்படுத்துவார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பிரகாசிப்பிக்கிற பிரசன்னமாவதற்குள்ளாக நம்ம போக இருக்கின்றோம். இதுல யார் நடப்பா? இந்த உலகத்திலே உலக தோற்றத்துக்கு முன்பதாக யாரெல்லாம் அவரால் முன்வைக்கப்பட்டார்களோ, தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ, அவர் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டார்களோ, பரிசுத்தவான்களாக்கப்பட்டார்களோ, நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்களோ, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக அவருடைய புத்திரர்களாக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மாத்திரமே அதை நடப்பார்கள். நம்ம திருச்சபை இதுதான் வழிமுறை சொல்லிக் கொண்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் என்று சொல்லி நாங்கள் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் வழிமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வேதவசனம் தான் சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், நீதிமானாக்கப்பட்ட ஜனங்கள் அந்த பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ளாக செய்வார்கள், நடப்பார்கள். இந்த பூமியிலே வாழ்ந்த ராஜாக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மகிமையை வாழ்ந்தார்களோ அதே மகிமையை அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவார்கள். அங்கே பகலும் கிடையாது, இரவும் கிடையாது, அதாவது ராக்காலமே இல்லை. எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் தான் அங்கே விலகி கொண்டிருக்கும். அதனுடைய வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை. ஏன்னா அதனுடைய திறவுகள் யார் இருக்குன்னு சொன்னா ஆண்டு அவருக்கு அவர் தான் கூட்டுவதற்கு அறிஞர் அவருக்கு தான் இருக்குது. அதை திறக்கிறதுக்கும் அவருக்கு அறிஞர். அதனால ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதனுடைய கதவை அடைக்காமல் திறந்தே வைத்திருக்கின்றார். அதுதான் பரம ரகசியம். இல்லை இன்னொரு வருஷம் வாசிக்க ஒன்று தொடங்க 2வது அதிகாரம் 9வது எழுந்திருக்கிறபடி தேவன் தம்மிலே அன்பு கூறியவர்களுக்கு ஆயிரப்படினவைகளை கண் காணவும் இல்லை,
தோன்றவும் இல்லை. இதுவரைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம பார்க்கல, ஆனா படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். கேட்டீங்களா பரலோக ராஜ்யம் எப்படிங்கிறத? இப்ப வேத வசனத்தின் மூலமா நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நமக்கு ஆய்வு வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நம்ம இறுதியை கூட என்ன செய்யலாம், சிந்திக்காம இருக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதுகிறது. சிந்திக்க சொல்ற பரலோகமும் ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கும்? அது நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் இல்ல? நமக்கு வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகளை இதைத்தான் நம்ம அசப்பட்டு கொண்டு இருக்கிறோம் உலகத்துல. ஆனா அது ஒன்றும் செய்ய முடியாது, ரசிக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து, தேவராஜ்யங்களை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது, தியானிக்கிற பொழுது ஆண்டவர் இந்த பரலோகத்தை இந்த வசனத்தின் வாயிலாக நம்ம பார்த்து செய்வார். ஒருவேளை ஆசையா இருக்கும், இந்த வேதத்தில் சொன்ன பிரகாரம் அந்த பரலோக ராஜ்யம் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா நான் போயிட்டு என்ன செய்யணும் பார்க்கணும். எத்தனை பேருக்கு அது ஒரு ஆசை இருக்கும், பரலோகத்தில் அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி. எத்தனை பேர் சாட்சி சொல்லிக்கிறாங்க, நான் பரலோகத்துக்காக போனேன், பரலோகத்துலாம் எத்தனை பேர் சாட்சி சொல்லிட்டு நம்ம கேட்டுருக்கோம் இல்லையா? நமக்கு அதெல்லாம் வேண்டாம், நமக்கு சாட்சி பகைகளுக்கு வேத வசனம். இந்த வேத வசனத்தை நம்புவோம், பரலோகத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லி நான் போனா கூட அந்த ராஜ்யத்துக்குள்ள இப்படி சந்தோஷத்தோடு நான் இருப்பேன் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்முடைய சிந்தனைகளை பரலோக ராஜ்யத்துக்குரிய சிந்தனைகளாக மாற்றிக் கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறமே இருந்தானோ, அதை அறியேன், தேவன் அறிவார். ஒரு மனுஷனை பவுலை குறித்து சொல்றது வசனம். ஒரு மனுஷன் இருந்தான், அந்த மனுஷன் எங்க போனான்னா 3ஆம் வானம் வரைக்கும். இந்த பரலோகத்தை குறித்து நம்ம சொல்லும்போது நேரம் மேல பரலோகம் மேல இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 3 வானம் இருக்கிறது. 3 வானம். முதல் வானம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வானம். இதில் பறவைகள் பறக்கும், விமானம் பறக்கும், இதெல்லாம் பார்க்க வேண்டிய இது முதல் வானம், ஆகாயம். அதுக்கு பேர் என்ன? ஆகாயம். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஆகாயம் தான் முதல் வானம். 2வது வானம் நட்சத்திரம், சந்திரன், சூரியன் இருக்கக்கூடிய பகுதி தான் 2வது வானம். ஏன் அந்த பறவைகள், அந்த மேகக்கூட்டங்களுக்கெல்லாம் மேலாக எத்தனையோ மில்லியன் மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பகுதி அது 2வது வானம். அதையும் கடந்து ஒரு வானம் இருக்கிறது. அதுதான் எத்தனாவது வானம்? அங்கதான் பவுல் போயிட்டு வந்தது. இந்த வேதத்தை வாசிக்கிறது 3வது வானம். கடவுள் போயிட்டு வந்தது 3வது வானம். அந்த 3வது வானத்தில் தான் அப்படி ஆண்டவர் வாசம் செய்கிற ஸ்தலம். நீங்கள் நானும் பிரவேசிக்கிற நித்திய ராஜ்யம் அந்த ராஜ்யம் என்று சொன்னால், பவுலை போல நீங்கள் நானும் அந்த 3ஆம் வானத்துக்குள்ள போகணும்னு சொன்னான். நம்ம எப்படிப்பட்டவர்களாக வாழணும் இல்ல? அது நிலையான நகரத்துக்கு, அது பலனான நகரத்துக்கு நாம போகணும்னு சொன்னா, இந்த உலகத்துல இல்ல எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் என்பதையும் இந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறத நம்ம பார்க்கணும். முதலாவது நம்ம பார்ப்போம், வரப்போகிறதை நம்ம என்ன செய்யணுமோ நாடி. அந்த எபிரேயர் வாசிப்பிலே 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பின்னாடி நம்ம வாசிக்கிறோம், வரப்போகிறதையே நாடுகிறோம். அது என்ன? அந்த வரப்போகிறது என்ன? புதிய வானம், புதிய பூமி. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருகின்ற பொழுது வானங்கள் எல்லாம் மனமடனு அது விழுந்து அழிந்து பூமியும் அதனுடைய கிரிகளும் அழிந்து போன பிற்பாடு உருவாக்கப்படுகிற ஒரு காரியம், புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படப்படுகிறது. அது பேதுரு எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்தில் 2 பேதுரு 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் எழுதுகிறாரு. 2 பேதுரு 3வது அதிகாரம் 13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே
வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதான் நம்ம காத்துக்கொண்டிருக்கிறோம். வரப்போகிறதுக்காக நாம் காத்து தேடிக்கொண்டிருக்கிறோம். எபிரேயர் எழுதும்போது, இங்கே பேதுரு எழுதும்போது அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நான் வரப்போகிறேன் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அவர் வருகின்ற பொழுது இல்லையா, அந்த நாளை அவளோட நினைக்கணும், காத்து கொண்டிருக்க வேண்டும். அவளோட காத்துக்கணும். அது என்ன இருக்குது? நீதி வாசமாயிருக்கும் என்று சொல்லி அவர் நம்பி எழுதுகிறார். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று சொல்லி அந்த வரக்கூடிய அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பேதுரு எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வரும்படியாக என்ன செய்கிறார். பரலோகமே நமக்காக என்ன செய்கிறார்? இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறதாக வேதம் நமக்கு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்காகத்தான் இந்த உலகத்திலே தேடி கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோவானாகிய நாம் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நம்ம சாதாரணமா கல்யாணம் பண்றதுல இல்ல, திருமணம் நடந்துச்சு சொன்னா அந்த மணமக்கள் இருக்கிற இடத்தை எப்படிலாம் ஆடுறாங்க, டிசைனெல்லாம் காட்டுறாங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணும், இது வேணுமோ அது வேணுமோ பார்த்து பார்த்து சேக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம நலகாரத்தை செய்கிறோம். அது போல மணவாட்டியா இருக்கிற திருச்சபை நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டிக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடமாக பரலோக ராஜ்யமே இறங்கி வருகிறதை இந்த யோவான் பார்த்ததாக எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு நம்ம நம்பியாகும். அப்படின்னா பரலோகத்துக்கு தான் இருக்கும், அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேசமாக அது இருக்கும் என்று சொல்லி என்ன செய்யணுமோ நம்பித்தான் ஆக வேண்டும். அப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு ஆசையாக இருக்கிறது அல்லவா, ஆவலா இருக்கிறோம் அல்லவா? ஆனால் யார் போக முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யார் போக முடியாது? முதல்ல நம்ம பார்க்கலாம், யார் போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆவது அதிகாரம் 27வது வசனம். தீட்டுடலும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக சொல்றாங்க. தீட்டு அருவருப்பான காரியங்களை, பொய், இதை யாரெல்லாம் நடப்பிக்கிறாங்களோ அவங்க எங்க போக முடியாது, அந்த நகரத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. பிரவேசிப்பது இல்லை அப்படிங்கிறது தெளிவா சொல்ல. கண்டிப்பா நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கொல்லாங்கான காரியங்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தா எங்க இருந்து தான் வரும். எனவே தீர்க்கதரிசி எழுதும் பொழுது 17வது அதிகாரம் 9வது வசனத்துல இருதயமே மகா கேடுவதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லி, அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தீட்டு, இந்த அருவருப்பு, இந்த பொய் எங்க இருந்ததுதான் இங்க இருந்து தான் வரும். அது கேடானது, இந்த இருதயம் கேடானது இல்லையா? இந்த இருதயம் முதல்ல மாறணும். அப்ப அது மாறவில்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யாது, பிரவேசிக்க முடியாது இல்லையா? அப்ப அழகாக வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மார்க் 7:21 வாசித்து சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-21 காரியங்கள் அது வரிசையா சொல்லியிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு இருதயத்துக்குள்ள வந்து அது உன்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி வைக்கிறார் மார்க்ல. நான் எப்படி எண்ணி மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனம், கொலைவாதங்கள்,
பொருளாசை, விக்கிரங்கள், கபடு, காமவிகாரம், கண்கள், தூஷணம், பெருமை, மதிகள், இத்தனை காரியங்கள் வருது. இதுதான் அவங்க தீட்டுப்படுத்தணும். அப்ப அந்த தீட்டான காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. அது இருந்தா நீ எங்க போக முடியாது, வரலாற்றுக்குள்ள போக முடியாது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லியிருந்தார். அப்புறம் யார் கூப்பிட்டா? நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 6:16 ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: வேட்கையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களை ரத்தம் செய்யும் கை, துராலோசனையை பிழைக்கும் இருதயம், தீங்கு செய்து துறையோடு கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதலே. இவையெல்லாம் எதெல்லாம் தீட்டு பார்க்கணும். இங்கே சொல்லப்பட்டது அத்தனை காரியமும் ஆழ்ந்து இருக்கும். கடவுளுக்கு அருவருப்பான. அப்ப இந்த தீட்டுள்ளவர்களும் இந்த அருவருக்கப்படத்தக்கவர்களும் வரலாற்றை நேசிக்கிறது நிறைவேற்ற முடியாது. அப்படி சொல்ற அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பொய்யர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 21:8 வாசம். பயப்படுகிறவர்களும் அசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைவாதர்களும் உபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் ஏரிய கடலில இவங்களும் வரவழைக்க பொய்யர்கள். அந்த பொய்யருங்கிற வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஐநாவில் சொல்லப்பட்ட. அப்போ யாரெல்லாம் தீட்டான காரியங்களை செய்கிறார்களோ, கொல்லாங்கானவர்கள், தீட்டான கொல்லாங்கானவைகள், யாரெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறார்களோ, யாரெல்லாம் பொய்யான காரியங்களை நடப்பித்து பேசுகிறார்களோ, அவங்க எங்க போக முடியாது? வரலாற்றுல போக முடியும். இப்போ யார் போக முடியும்? இல்லை, அடுத்து சில உபாசனை வாசனை வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே உங்க பேரு எங்க எழுதிக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதிக்கணும். எழுதன்னு சொன்னா நமக்கு பிரவேசிக்க முடியாது. அப்போ நீங்களும் நான் உலக தோற்றத்துக்கு முன்பதாக முன்வைக்கப்பட்டவர்களாக இருந்தால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால், நம்முடைய பேரை நம்ம பிறப்பதற்கு முன்பதாக எழுதிவிடுகிறார். 87ஆவது சங்கீதத்துல 5ஆவது வசனத்துல நீங்க வாசிக்க சொன்னா, ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லி ஆண்டவர் தொகையிடுவார் என்று சொல்லி, இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று முன்னதமானவர்களாகவே அதை என்ன செய்றாரு? அந்த காரியத்தை செய்கிறார். அப்போ யாரெல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே தன்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவங்க என்ன செய்வாங்க? பரலோகத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 22ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகவும் வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். முதலாவது நம்ம பார்க்கின்ற யார் அதுல உள்ள பிரவேசிக்க பேர் எழுதப்பட்டவங்க, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவங்க அதுல பிரவேசிக்க முடியும். இந்த பேர் எழுதப்பட்டவங்க என்ன செய்வாங்க? அவருடைய கற்பனைகளின்படி என்ன செய்வாங்க? நடப்பாங்க. பேர் எழுதப்படாதவங்க எப்படி வேணாலும் வாழணும், அவங்கள குறித்து கவலை கிடையாது. ஏன்னா ரோமனுக்கு பவுல் எழுதும்போது சொல்வார், சில மனிதர்கள் கேடான காரியங்களை செய்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த கேடான காரியங்களை செய்ய முடியாது ஒப்புக்கொடுக்கிறார். அதை பற்றி கடவுளுக்கு கவலை கிடையாது. ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் அவங்க உண்மை
உண்மையான ஒரு வாழ்க்கை செய்யணும், அவங்க வாழணும். ஏன்னா அவங்க எங்க பிரவேசிக்க போறாங்க? வாசல் வழியா நகரத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அந்த வாசல் எந்த வாசலே? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் சொன்ன இயேசு கிறிஸ்து வழியாக என்னை இல்லாமல் ஒருவன் வர முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியா ஒரு ரட்சிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அவருடைய கற்பனைகளை நடந்து எங்க வரணும்? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு வரணும். அப்போ இரண்டாவது பார்க்கிறோம், அவருடைய கற்பனைகளை யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த நகரத்துக்குள்ளாக, அதாவது பரலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இந்த பிரவேசிக்க 3 காரியங்களை நம்ம செய்யணும். அதுதான் நம்ம வாசித்த எபிரேயர் புத்தகத்தை மீண்டும் 13ஆவது அதிகாரத்தில் திருப்பங்க. அந்த 3 காரியத்தை அவர் சொல்றார். அந்த 3 காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா செய்ய வேண்டும். பேர் எழுதப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் கற்பனை நடக்கிறவர்கள் என்ன செய்யணும்? 15வது வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதலின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். முதல் காரியம் அவர் என்ன சொல்றாரு? துதிபலிய செலுத்து. பரலோகத்தில் இருந்தாங்க திரளான தூதர்கள் அவருடைய சிங்காசனத்தை சுற்றிலும் சேனையை கத்த பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் சொல்றாரு. அப்போ நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரை துதிக்கணும். ஏதாவது 34வது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் சொல்வார், கர்த்தரை எக்காலத்தில் அவரை துதியுங்கள். அவருடைய துதி எப்படி வாயில இருக்கும்? எப்பொழுதும் ஆண்டவர் துதித்துக் கொண்டே இருக்கணும். அவருடைய துதியை உள்ளத்துல என்ன வேலை செஞ்சாலும் எது செஞ்சாலும் நம்முடைய உள்ளம் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர வழிகளை தேவனுக்கு எப்போதும் செலுத்த முறுமுறுக்க கூடாது. தீமை இல்லையா? 2வது காரியம் அவர் என்ன சொல்றாரு? அன்றியும் போதும். 2வது நம்ம நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்தவராக உலகம். ஏன்னா அவர் நன்மை செஞ்சார். அவர் நன்மை செய்தவராக உலகத்தை சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்தவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில நன்மை செய்யணும். நன்மை செய்ய முடியலன்னா கூட அந்த எண்ணமாக என்ன செய்யணும்? வரணும். வேதம் சொல்லி உங்களுக்கு திராணி இருக்கின்ற பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு எழுந்து செய்து நன்மை செய்து வேதம் எது நம்ம செய்கின்றோமா? 2வது நன்மை செய்ய சொல்றாரு. 3வது தானம் பண்ணவும் வராது. 3வது என்ன சொல்றாரு? தானம் பண்ணுங்க. நம்மளை விட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நமக்கு இருக்கின்ற பொழுது கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு போய் செய்ய உதவி செய்யும். பாசம் பாலன் சுந்தரசிங் அவங்க தினமும் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கு. பொட்டலம் போட்டு இந்த கோயில்பட்டியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் யாரெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கொண்டு அங்கங்கே உட்காந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க குறைஞ்சது 40 பொட்டலமாவது என்ன செய்யறாங்க? வருமானம் இல்லை. இந்த நாட்டு வருமானம் இல்லை. 300 ரூபா தான் கொடுக்குறாங்க. வர்ற காலத்தில் 300 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மனுஷன் தன் பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தில் கொஞ்சம் வாங்கி சாப்பாடு, ஒரு நாள் சாம்பார் சாதம், ஒரு நாள் புளி சாதம், ஒரு நாள் தயிர் சாதம், ஒரு நாள் எழுத்து சாதம் சொல்லி வெரைட்டி வெரைட்டியாக செய்து குறைஞ்சது 40 பொட்டலம் இந்த பகுதியில் செய்து இருக்கிறார். எவ்வளோ பெரிய தெரியுங்களா? தானம் செய்யறதுக்கு நினைச்சது மறக்கக்கூடாது. அதை விட்டு நம்ம என்ன செய்வோம்? தேவையான காரியங்களை செய்யணும். வசனங்களை வாசிப்பதற்கு நேரம் கிடையாது. ஆகிய 3 காரியங்களை செய்ய வேண்டும். முதல் காரியம் ஆண்டவரை துதிக்கணும். 2வது நன்மை செய்யணும். 3வது தானம். அப்படி நாம் செய்யும்போது நமக்கு என்ன உண்டு? நிலையான நகரம் இங்கே இல்லை.
காத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மாயம் இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் எச்சரிப்புகளும் நம்ம ஆயத்தமாகணும் என்பதை சுட்டி காட்டிக்கொண்டே ஏன் இந்த நிலநடுக்கம் இருக்குது இல்லை? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நிலநடுக்கத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் இதை விட அதிகப்படியான நிலநடுக்கங்கள் வரப்போகுது என்று சொல்லுங்கள். அதனால் இப்படிப்பட்ட இந்த அழிவுக்குள்ள நம்ம போகாமல் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கப்பட்டிருக்கிற நிலையான நகரம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அதை தேடி நாடி அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தம் காத்து இந்த நகரம், இந்த பூமி என்கிற இந்த நகரம் நமக்கு நிலையானது இல்லை. நிலையானது ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை